எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சுமே இன்னும் அரசியல் ரீதியாக நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஜேம்ஸ் வசந்தன் அவரோட காரில் எவனோ கள்ள தூக்கி போட்டு அது டிவிகே அப்படின்ற மாதிரி பரப்பி விட்டானுங்க. இப்போ உண்மையான குற்றவாளி யார் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். யுவராஜ்னு ஒருத்தர் எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கும் போது ஜனநாயகன் படம் பார்த்து இப்போ அரெஸ்ட் ஆகிருக்காரு. அதை பற்றி பார்ப்போம். A2D நந்தாவை எல்லாம் A200D நந்தான்னு கூப்பிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக பார்ப்போம். ஜேம்ஸ் வசந்தன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மியூசிக் கம்போசரு, டிவி ஹோஸ்ட்டு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இந்த ஒரு வார்த்தை 1,00,000 ஷோ வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதில் கண்டிப்பாக அவரை பார்த்துருப்பாங்க. தொடர்ந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வந்து டிவிக்கு போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கறது, அவரோட ஃபேஸ்புக் பேஜிலே போடுறது, அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக கூட ஒரு ஷோ பார்த்தேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு அவங்க டிவிக்கு சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. எதனால் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தார். அந்த வீடியோ இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு கொஞ்ச நாளில். இப்போ ரீசெண்டாக அவர் ஏதோ ஹோட்டலுக்கு போயிருப்பார் போல். அவரோட வீடு வந்து பாலவாக்கம் ECRல ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காரு. சண்டே அதுமா போயிருக்காரு. அப்போ அந்த ஹோட்டல் வெளியே வந்து கார்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் வந்து ஓரமாக ஒரு ப்ளூ கலர் ஷெட்டு மாதிரி போட்டுருந்தது. நான் ரோட்டு ஓரமாக தாங்க விட்டேன் அப்படின்றாரு. எப்போனா மதியானம் ஒரு 1 மணிக்கு போயிருக்காரு. போயிட்டு சாப்பிட்டு வரும்போது மணி 2 அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. காரு கண்ணாடி உடஞ்சிருக்கு, கல் உள்ளே இருக்குது. சரி, இப்போ போலீஸ் ஃபோன் பண்ணால் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். மக்கள் கூடிடுவாங்க, ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும். எதுக்குன்ட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. இந்த மாதிரி நான் ஹோட்டல் வந்தேன், இந்த மாதிரி காரை உடச்சிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு தற்கொலை தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், டிவிகே சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டார். அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு என்னாச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் போலீஸுமே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களான்னு கேட்டு அதுதான் பெஸ்ட் டிசிஷன்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது விசாரணை நடக்கும்போது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா அந்த ப்ளூ கலர் ஷெட்டு வந்து ஏதோ ஒரு பார்ட்டியோட வீடாம். அந்த ஹோட்டலில் வந்து பார்க்கிங் இல்லாமல் எல்லாம் வந்து அந்த பாட்டி வீட்டில் வந்து காரை விட்டு போயிடுறானுங்களாம். அந்த பாட்டியும் வந்து அடிக்கடி போய் அந்த ஹோட்டலில் போய் சொல்லி பார்த்துருக்காங்கன்னு கேட்குற மாதிரி இல்லை. ஆல்ரெடி போய் ஹோட்டலில் சொல்லிட்டு வந்திருக்காங்க, காலைல தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க கார் எடுங்கன்ட்டு. அவங்க எதுவும் கண்டுக்கவே இல்லை போல் ஹோட்டலு. உடனே வெறியாகி பாட்டி கல்லை தூக்கி அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு பாட்டி போயிட்டு இருக்காங்க. தலைவன் வந்து பார்த்துட்டு கார் உடச்சிட்டாங்க. கண்டிப்பாக அவனுக்கு தான் இந்த அணில் குஞ்சுங்க தான் எவனோ ஒரு வேலை பார்த்துருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இப்போ டிவிக்கு தொண்டர்கள்லாம் பார்த்தீங்களா, அவசரப்பட்டு எங்கள் மேலே சந்தேகப்பட்டீங்களே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டே போட்டார். உண்மையாக யார் பண்ணது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய பேர் வந்து விசாரிச்சிங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாராவது தப்பாக இது பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு போஸ்ட்டே போட்டார். இப்போ ஒரு விஷயத்தை தீர விசாரிக்காமல் ஒருத்தர் மேலே பழி போடக்கூடாதுன்றதுக்கு இவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு சொன்னதே அதுதான், இந்த மாதிரி நான் வந்து தாவேக்காவை எதிர்த்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கேன், அதில் யாரோ ட்ரிகராகி தான் வந்து கண்ணாடி உடச்சிட்டாங்க, அந்த கல் கூட அப்படியே இருக்குது, நான் அதை எடுத்து வச்சிருக்கேன், போலீஸ்க்குலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சி அது யாருன்னு உங்களுக்கு சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னாரு. ஒருவேளை இந்த விஜய் ஃபேன்ஸ் எவனா தான் இருக்குவானோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தோன்னா கரெக்டாக இந்த சின்ன சின்ன பசங்களாக பிடிச்சி வச்சு, அவங்களுக்கு பெருசாக அரசியல் நாலேஜும் இல்லை, அவங்கள பிடிச்சி வச்சு விஜயை போட்டு பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருந்தாரு. அவங்களே போட்டு ரோஸ் பண்ணுறாங்க, நீ பேசாதம்மா, நீ விஜய்க்கு ஓட்டு போகிற, நீ பேசக்கூடாது, உனக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக போட்டு ரோஸ்லாம் பண்ணார். விஜய் ஃபேன்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அவர் மேலே வச்சுக்கிறண்டா உனக்குன்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்த உடனே மொத்த பேரும் கரெக்டு இவனுங்க தான், இவனுங்க பாருங்கள் அரசியல் ரீதியாக விஜயை விமர்சனம் பண்ணால் கூட தாங்கிக்க முடியல, இப்படி தான் இருக்குது இந்த சமுதாயம். இதில் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, மே 4ஆம் தேதி பாருங்கள் எத்தனை பேர் அழ போகிறாங்க, உருண்டுட்டு எத்தனை பேர் தூக்கு மாட்டிக்க போகிறாங்க, விஜய் அரசியலில் தோத்துட்டாருன்னு. அந்த அளவுக்கு தான் இவரோட ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாகவே இவர் கடுமையாக பேசிகிட்டு இருக்காரு. சரி, இவர் எதனால கடுமையாக பேசுகிறான்னு பார்த்தா இவர் ஃபுல்லாக டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாரு. இந்த ஆட்சியில் என்னங்க குறை, இந்த ஆட்சி நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சைடு சப்போர்ட் பண்ணி தான் இவ்வளோ நாள் தாவேக்காவை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே மாட்டினானுங்கடான்னு நினச்சாரு. ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சப்ப இப்போ அவரே யோசிச்சிருப்பாரு, ரொம்ப அவசரப்பட்டோம் போலன்ற மாதிரி. இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே இந்த நியூஸை வந்து ஃபஸ்ட்டு சன் டிவியில் தான் போட்டாங்க. அது ஒரு பிரேக்கிங் நியூஸாகவே போட்டாங்க. இந்த மாதிரி காரை உடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி, தாவேக்காவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. தாவேக்காரங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஆள் தான். ரீசெண்டாக வந்து நாம் தமிழர் கட்சி ஃப்ளாக் யாரோ 4-5 சின்ன பசங்க ஃபுல் போதையில் இருப்பானுங்க போல், அந்த ஃப்ளாக் இப்போ கீழே எடுத்து போட்டு மிதிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கானுங்க. அந்த ஃப்ளாகோட அருமை தெரியுமா, அது என்ன ஃப்ளாகுன்னு தெரியுமான்னு கூட தெரியாமல், சுத்தமாக அரசியல் நாலேஜே இல்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, மே 4க்கு அப்புறம் வந்து நிறைய குழந்தைங்க வந்து சைக்காலஜிக்கல் ரீதியாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் மேலே
மேலே கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களெல்லாம் வந்து பாலிடிக்ஸில் இன்வால்வ் பண்ணுறாரு, சின்ன பசங்களை வந்து அவங்க அப்பா அம்மா ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சின்ன பசங்களை இன்வால்வ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேலே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இன்டர்நெட்டில் நம்மளால் பார்க்க முடியுது, இந்த மாதிரி மே 4க்கு அப்புறம் வந்து நிறைய பேர் தூக்கு போட்டுப்பானுங்க, விஜய் வந்து ஆட்சி அமைக்கலைன்னா எதாவது பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளே இன்டர்நெட்டில் பார்க்க முடியாது. ரொம்ப நம்புகிறாங்க விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு நம்புகிறானுங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரில. அதே மாதிரி இன்னொரு ஆர்வ கோளாறு யுவராஜ்னு பேர். அவர் வந்து இந்த எலெக்ஷன் டியூட்டிக்கெலாம் போயிருக்காரு. இந்த எலெக்ஷன் வாலண்டியராக போவாங்கள்ல, அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த சர்வேலன்ஸ் ரூம் இருக்குது. எல்லா பூத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் அங்கே போயிட்டுருக்கு. அங்கே லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜனநாயகன் படம் நீ பார்த்தா கூட பரவாயில்ல, ஜனநாயகன் படத்தை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஓட்டு போடுற பெட்டி இருக்க இடத்துலையும் நம்ம தளபதி தாங்க அப்படி ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்கான் பையன். ஃபஸ்ட்டு சிசிடிவி ஃபோட்டோ எடுத்தது தப்பு, அதில் ரிலீஸ் ஆகாத ஜனநாயகனை வச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை வந்து நான் பண்ணுறது தப்பு, இது இல்லீகல்னு கூட தெரியாமல் ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் போட்டு ஐடி கார்டில் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான். நாலாமே ஃபஸ்ட்டு புதுசாக ப்ரெஸ் மீட்லாம் போகும்போது ஏதாவது பெரிய படமாக இருக்கும், அங்கே ப்ரெஸ்ஸுன்னு கொடுப்பாங்க, அதனால் ஃபோட்டோ எடுத்து போடுவோம், ப்ரெஸ் கார்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பையன் வாலண்டரியாக போவோம், அந்த எலெக்ஷன் கார்டெலாம் ஃபோட்டோ எடுத்து போட்டு பையன் படம் பார்க்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டு இன்றைக்கி லைக்ஸ் அல்ல போது நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வ கோளாறில் பண்ணியிருக்கான். பையனை வந்து தொக்கா தூக்கின்னு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்வ கோளாறு சுற்றின்னு இருக்கானுங்க. அடுத்த 5 வருஷம்லாம் இந்த மாதிரி நிறைய நியூஸை நம்ம பார்ப்போம் போல். இதெல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸோட ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதா, அதை எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டு ஒரு லைக்ஸ் வாங்கினா நம்ம தாண்டா டாப்பில் இருக்கோன்ற மாதிரி இதே மாதிரி சம்பவம் தான் நிறைய நடந்தது. இந்த பையன் லேப்டாப் வச்சுருக்கான், மற்ற பசங்க என்னென்னா கத்தி வச்சுக்கிட்டு போடுறது, இந்த ஊசி ஏற்றுறது, இந்த மாதிரிலாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கானா பாட்டுக்கு வந்து ஸ்லோ மோஷன் நடக்கிறது, அது மூலயமா ஒரு 4 லைக்ஸு கமெண்ட்ஸ்லாம் வரதை பார்த்து ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணால் நம்மளை ஒரு 4 பேர் அட்ராக்ட் ஆகிறோம், இவன் செம கெத்து போகிறான், அதெல்லாம் அன்றைக்கே பண்ணாப்பான்ற மாதிரி நிறைய பேர் நல்ல டாக்ஸ் வரும்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நார்மலாக பண்ணாலே பிரச்சனை, அதுவும் கட்சி பேரை வச்சு பண்ணால் அந்த கட்சிக்கு தான் பயங்கர கெட்ட பேர் வரும். இவனுங்களெல்லாம் நம்பி தான் அண்ணன் இங்கே எலெக்ஷனில் நின்றுட்டு வின் பண்ணணும்னு பார்த்தோன்னா இப்போ கோயிலாக சுற்றுறாரு. இன்னைக்கு காலையில் பார்த்தோன்னா திருச்செந்தூர் கோயில் போயிருந்தாங்க. இப்போ வந்து ரெஸ்டிங் பீரியட் மாதிரி இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. டிஎம்கே லீடர் ஸ்டாலின் பார்த்தோன்னா கொடைக்கானலில் சுற்றிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பார்த்தா துபாய் போயிருக்காரு. அவர் எதுக்கு துபாய் போயிருக்காருன்னு தெரில, அவர் ரீசன் எப்போ பார்த்தாலும் அங்கே தான் போகிற மாதிரி நிறைய நியூஸ் வருது. விஜய் பார்த்தோன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காரு. அநேகமாக இப்போ வந்து எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு நியூஸே தான், ஸ்டாலின் வந்து கொடைக்கானலில் வந்து டெய்லி வாக்கிங் போயிட்டுருக்காரு, சைக்கிள்லாம் ஓட்டிகிட்ருக்காரு, அங்கே வரவங்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. டிவிக்கு பக்கம் அங்கங்கே கொஞ்சம் ஆதவர்ஜன் நேற்றுலாம் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் விஜய் வந்து இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. அதிமுக தான் ஆளே காணும், இன்னும் ஒருத்தருமே வெளியே காணுமே, என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே தெரில. எடப்பாடி பழனிசாமி எதுக்கு டூர்லாம் நம்ம வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துடலான்னு பார்த்துட்டாரா என்னன்னு தெரில. அதே மாதிரி சாட்டை எல்லாமே கூட ஃபாரின் போயிருந்தார் போல், ஃபோட்டோலாம் போட்டிருந்தாரு. இந்த யங்ஸ்டர்ஸ் பற்றிலாம் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி ஆக்டர் பின்னாடி போகிறாங்க, போதை பழக்கம்லாம் போகிறாங்க, இந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த திராவிடத்தோட ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து சின்ன பசங்களை ப்ராப்பராக வழி நடத்தலை, அவங்கள வந்து அரசியல் படுத்தாமல் விட்டாங்க. அதுதான் அதோட விளைவு தான் இப்போ வந்து அவங்களே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். எல்லாம் வந்து எனக்கு கொள்கைலாம் முக்கியம் இல்லை, எனக்கு ஒரு ஆக்டர், ஃபேமஸான ஆக்டர்ப்பா, இவர் காப்பாற்றாருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் பின்னாடி போயிட்டாங்க. இது வந்து திராவிட கட்சியோட ஃபெயிலியர் தான் சொல்லும். அவங்க வந்து சரியாக கொள்கை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகல, சும்மா ஜாதி ஒழிப்புன்னாங்க, ஜாதி ஒழிவே இல்லை. அவங்க ப்ராப்பராக பண்ணியிருந்தா இன்றைக்கி திருமாவளவன், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் அவங்கள மாதிரி ஆட்கள் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருக்கும். அதே மாதிரி தமிழை காப்பாற்றுறேன்றாங்க, அதை ஒழுங்காக பண்ணியிருந்தா சீமான் வந்து தமிழ் தேசத்தை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருக்கும். இந்த மாதிரி அவங்க சரியாக பண்ணாமல் விட்ட விளைவு தான் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஆக்டர் வந்து நான் அரசியல் நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி வராரு. இதில் என்ன பிரச்சனை, அவருக்கும் அரசியல் தெரியாது, அந்த கூட்டத்துக்கும் அரசியல் தெரியாது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் தான் எடுத்துகிட்டு போய் விடும். இனிமேட்டு வர ஆக்டர்ஸ்லாம் ஓகேப்பா ஆக்டராக இருந்துட்டு அப்புறம் அரசியல் வரலாமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இனிமேட்டு வர பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் வந்து கொள்கைலாம் வேணாம் போல், கொள்கை வேலைக்கு ஆகுது, நம்மளுக்கு நல்ல பப்ளிசிட்டி நல்ல ஆக்டர் ஃபேஸ் இருந்தால் போதும் போல், தமிழ்நாட்டில் ஆடலாம் போல அப்படின்ற மாதிரி இது ஒரு தப்பான டைரக்ஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கு. இன்டர்நெட்லலாம் நான் நிறைய விஷயம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து டிஎம்கேயோட பி டீம்னாங்க, அப்புறம் பிஜேபியோட பி டீம்னாங்க, இப்போலாம் ஒரு கட்டம் மேலே போயிட்டு இலுமினாட்டின்ட்டாங்க, மொசாட் தான் இறக்கி விட்டுருக்காங்க விஜய் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னும் நடக்கும் தெரில, ஃப்யூச்சர் எந்த மாதிரி போகும்னே தெரில. எல்லாம் மேலே இருக்கவன் தான் பார்க்கணும், அவங்க வந்து பார்த்து என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சி எதாவது பண்ணாதான் உண்டு, இல்லைனா தமிழ்நாடு காலி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்யூச்சர் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண
பண்ணுவான்னா, இந்த அடுத்த வாரம் 4ஆம் தேதி தெரிஞ்சிரும். இந்நேரம் வந்து தெரிஞ்சிரும் யார் உண்மையிலேயே ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னு. ஆனா மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே தான் இந்த வாட்டி வின் பண்ண சான்ஸ் இருக்குன்றாங்க. சொன்ன மாதிரி விஜய் ஓட்டு பிரிப்பாருன்றாங்க. ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து அப்போசிஷன் பார்ட்டியா வருவான்றாங்க. ஒரு இடத்துல விஜய் 2 சீட்டு தான்றாங்க. அந்த மாதிரி நிறைய கருத்து கணிப்புலாம் ஓடிட்டு இருக்கு. என்னவா இருந்தாலும் 4ஆம் தேதி காலைல 8 மணிக்கே வந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அன்னைக்கு ஈவினிங்குள்ள நமக்கு ஈவினிங்கே ஆஃப்டர்நூனே தெரிஞ்சிடும் எந்த கட்சி வந்து ஓட்டு அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி. அதே மாதிரி A2D நந்தாவா இப்போ எல்லாரும் வந்து A200D நந்தான்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த 200லாம் யாருன்னு கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தா மோஸ்ட்லி டிவிக்கு பசங்களாக தான் இருப்பானுங்க. என்ன இருக்குது, அவருக்கு ஒரு இன்வைட் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட்டு சிஎம் வராரு, நல்ல இன்ட்ராக்ஷனாக இருக்கும். அவர் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே போட்டிருக்காரு, நல்ல இன்ட்ராக்ஷனாக இருக்கும், ஒரு கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. இவரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து பெய்டு ஈவெண்ட்டாக தான் இருந்திருக்கும். இவரும் போயிருக்காரு, பார்த்தா இவரை கொஸ்டினே கேட்க உள்ள போல, அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ஸில் கேளுங்கன்ட்டு. அப்புறம் அவர் வெளியே போகலான்னு பார்த்துருக்காரு, வெளியெலாம் போகக்கூடாதுன்னு உட்கார வச்சு கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ இதாகி ஓகே A2D நந்தா வந்து நியூட்ரலான ஒரு ஆளாக இருந்தார், இப்போ வந்து அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவரே ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காரு. நான் இந்த மாதிரிலாம் நடந்தது, நான் இந்த கொஸ்டின்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அவங்ககிட்டே நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ணால் சோல்ஜர்ஸ் என்ன செஞ்சுருவாங்க, நான் கிளம்புறேன்னு விடவே இல்லை, செக்யூரிட்டிஸ்லாம் என்ன தடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அவர் சைடு இருந்து பார்க்கும்போது ஓகே அவர் ஏதோ ட்ரை பண்ணார் விடல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கேள்வியே வந்து நம்ம சேனலில் A2Dயை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் எப்படி ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ண ஈவெண்ட்டில் போய் கலந்துட்டு நியூட்ரல்னு சொல்கிறாருன்னு தெரில, அதுவே ஃபஸ்ட்டு தப்பு. நம்மளுக்குமே நிறைய ஆடெல்லாம் வந்தது இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு, நான் எதுவுமே ஓகே சொல்ல, எல்லாமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். நம்ம சொல்லலாம், நம்ம டெக்கு அந்த மாதிரி வேறு எதாவது இருந்தால் பாலிடிக்ஸ்லேருந்து தள்ளி போகலாம். நம்ம பண்ணுறதே பாட்காஸ்ட்டு, இத்தனை லட்சம் பேர் கேட்குறாங்க, அதனால வந்து நம்ம சைடு என்ன அப்படின்ற மாதிரி லைட்டாக சொல்லுவோம், டேரெக்டாக சொல்லாமல் லைட்டாக சொல்லுவோம். ஆனாலுமே காசு வாங்கிட்டுலாம் பண்ண மாட்டோம், அது அவங்க சைடாக ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது நம்மளுக்கே தெரியுது, இத்தனைக்கும் அவர் பெரிய யூடியூபர், அவருக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தெரில. மேபி அமௌண்ட் வருது அப்படின்றதுக்காக பண்ணாரா என்னன்னு தெரில. அவரை பயங்கரமாக இப்போ ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவர் போட்ட இந்த ரிப்ளை வீடியோ எல்லாமே இந்த சோல்ஜர்ஸை வந்து கூல் படுத்துறது தான். ஏன்னா அவர்கிட்ட ஒரு நல்ல ஃபாலோயிங் இருக்குது, இதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்கன்னா அவருக்கு அது பெரிய லாஸு. அதனால் சரி நம்ம இந்த மாதிரி சொல்லி மேட்ச் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ வந்தது. A2D நந்தாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் புது யூடியூபர் கிடையாது, அதே மாதிரி அவருக்கு இது ஒன்றும் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் கிடையாது. பொதுவாக இந்த பிராண்டு ப்ரொமோஷன் வந்துட்டாலே அவங்க கொடுக்கறத தான் நம்ம சொல்லணும், அதை தாண்டிலாம் நம்ம சொன்னோன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து தான் அந்த ப்ரொமோஷனே நடக்கும். அப்படி ஒரு பிராண்டுக்கே இவ்வளோ ரூல்ஸ் இருக்கிறப்ப கரண்ட் சிஎம் வேற, அவர்கிட்ட நம்ம பேச போகும்போது நம்ம ஏதாவது குதிர்க்கமெல்லாம் கேள்வி கேட்டால் அது அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா? இது ஒன்றும் ஓப்பன் டிபேட் ஷோ இல்லை, இது பக்காவாக ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எடுத்து அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ்லாம் எடிட் பண்ணி அது டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதனால் அவங்க கண்டிப்பாக சர்டன் கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அந்த கெஸ்ட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், சிஎம் ஸ்டாலின் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் 3வது கேள்வி கேட்பீங்க, அதுக்கு இது பதில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க முன்னாடியே பதில்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பக்காவாக பிளான்டு ஷோ தான். அங்கே போயிட்டு நான் என்னால் இது கேட்க முடியல, நான் இது வச்சுருந்தேன் ஆனால் இது கேட்க விட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் லாஜிக்கே இல்லை. ஒன்று நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டா அவங்க கொடுக்கறத அக்செப்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு எனக்கு குத்துது கொடையுது அப்படின்னாலாம் அது லாஜிக்கே இல்லை. அவர் மேலே தான் ஃபுல் தப்புமே. இப்போ விஜய் ஃபேன்ஸ்லாம் அங்கங்கே சேட்டை பண்ணிட்டு இருக்க மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? May 4க்கு அப்புறம் இந்த மாதிரி சேட்டெல்லாம் கம்மியாயிடுமா, இன்னும் அதிகமாகிடும்னு நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.